Hello my dear children, welcome to Vidyalakshmi YouTube channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10th மேத்தமெட்டிக்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.4 பாருங்க. Let a equal to 3, 4, 7, 8 a ஒரு செட் கொடுத்திருக்காங்க and b equal to 1, 7, 10 ஒரு செட் கொடுத்திருக்காங்க. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Which of the following sets are relation from a to b? क्वेश्चन ரொம்ப important. Which of the following sets are relation from a to b? a ல இருந்து b க்கு எதெல்லாம் ரிலேஷன்? क्वेश्चनல something b to a னா b ல இருந்து a நம்ம கண்டுபிடிக்கணும். First of all a to b நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா a cross b நம்ம find out பண்ணனும். First we will find a cross b. So solution, first we find a cross b. So a cross mean a value a set எழுதிடணும் 3 4 7 8 cross b set 1 7 10. first நம்ம a cross b கண்டுபிடிக்கணும் அப்படினா நமக்கு தெரியும் cross product or cartesian product அப்படி நம்ம சொல்லலாம். சோ எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க a ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் b ல இருக்கிற ஒவ்வொரு நம்பர் கூட ஜாயின் பண்ணி எழுதணும். that mean order pairல நம்ம எழுதணும். சோ அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. first a cross b கண்டுபிடிச்சிடலாம். a cross b கண்டுபிடிச்சிருக்கோம். the relation from a to b ன்னு கேட்டனால a cross b கண்டுபிடிச்சிருக்கோம். suppose b to a ன்னு கேட்டனா நம்ம b cross a கண்டுபிடிக்கணும். so first நம்ம a cross b கண்டுபிடிப்போம். so first இந்த 3 இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பர் கூட நம்ம ஜாயின் பண்ணி எழுத போறோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 3, 1 3, 7 3, 10. அதே மாதிரி 4 ஜாயின் பண்ணி எழுதலாம். 4, 1 4, 7 4, 10. அதுக்கு 7 ஜாயின் பண்ணி எழுதலாம். 7, 1 7, 7 7, 10. and last one 8 ஜாயின் பண்ணி எழுதலாம். 8 ஜாயின் பண்ணி எழுதுனா என்ன வரும் பாருங்க. 8, 1 8, 7 8, 10. சோ நம்ம a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க பாருங்க. which of the following sets are relation? நமக்கு ஒரு மூணு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இந்த மூணுல எதுனா ரிலேஷன் from a to b. இந்த a to b a cross b க்கு எதுனா ரிலேஷன் அப்படி நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. r1 அப்படி நம்ம கொடுத்திருக்காங்க. r1 கொடுத்திருக்காங்க. r1 ல என்னென்ன இருக்கு பாருங்க. 3 7 அதாவது 3, 7 4, 7 7, 10 and 8, 1. so நமக்கு r1 செட் சோ ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. 3, 7 4, 7 7, 10 8, 1. இப்போ என்ன பார்க்கணும் அப்படினா இந்த r1 ல இருக்கிற எல்லா எலிமெண்டும் எல்லா டேர்ம்ஸும் a cross b ல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்படி இருந்துச்சுனா அது ரிலேஷன். ஏதாவது ஒண்ணு இல்லனாலும் அது ரிலேஷன் இல்ல. இதான் கான்செப்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். 3, 7 r1 ல இருக்கு, a cross b ல இருக்கு. 4, 7 r1 லயும் இருக்கு, a cross b லயும் இருக்கு. 7, 10 r1 லயும் இருக்கு, a cross b லயும் இருக்கு. and 8, 1 r1 லயும் இருக்கு, a cross b லயும் இருக்கு. அப்போ எல்லா எலிமெண்டும் r1 ல இருக்க எல்லா எலிமெண்டும் a cross b ல இருக்கு. அப்படி இருந்தா அது சப்செட்டா இருக்கும். அப்படி சப்செட்டா இருந்தா இந்த given set இந்த ரிலேஷன் அதுக்கு a cross b க்கு சப்செட் நம்ம சொல்லலாம். அதாவது மீனிங் என்னன்னா நம்ம ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம். 3, 7 belongs to r1. r1 ல இருக்கு. அதே மாதிரி 3, 7 belongs to a cross b. a cross b லயும் இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். 4, 7 எடுத்துக்கலாம். 4, 7 belongs to r1. அதே மாதிரி 4, 7 also belongs to a cross b. அப்போ எல்லா இந்த நாலு நம்பருக்கும் நம்ம இது மாதிரி நாலு நம்பரும் r1 ல இருக்கு, a cross b ல இருக்கு. that mean நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. r1 is subset of a cross b. r1 a cross b க்கு சப்செட்டா இருக்கு. therefore question, which are the following sets are relation? அப்போ r1 is a relation from a to b. so a cross b ன்னு எழுதிக்கலாம்.
இல்ல A to B னு எழுதிக்கலாம் சோ A to B இல்ல A cross B அப்படி நம்ம எழுதலாம் அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு இதான் ஆன்சர் அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு வந்திருது அப்படினா நமக்கு ரிலேஷன் அப்படினு வந்திருது சோ இப்போ क्वेश्चन நம்பர் 2 அல்ல பார்க்கலாம் क्वेश्चन நம்பர் 2 பாருங்க R2 நமக்கு கொடுத்திருக்காங்க 3, 1 4, 12 क्वेश्चन நம்பர் 2 நமக்கு 3, 1 4, 12 இப்போ ஆல்ரெடி நம்ம A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அதை இங்க அப்படியே எழுதி இருக்கோம் சோ A cross B நம்ம எழுதி இருக்கோம் இப்போ ரூல் என்ன R2 ல இருக்க எல்லாமே A cross B ல இருக்கான்னு செக் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் 3, 1 சோ 3, 1 இருக்கு 4, 12 A cross B ல இல்ல அப்போ 4, 12 A cross B ல இல்ல அப்படினா கண்டிப்பா R2 ரிலேஷனா இருக்காது அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படினா 4, 12 belongs to R2 4, 12 R2 ல இருக்கு but 4, 12 not belongs to அப்ப இந்த belongs ல ஒரு கோடு போட்டோம் அப்படினா not belongs to னு ஆயிடும் 4, 12 not belongs to எதுல இல்ல A cross B ல இல்ல ஏதாவது ஒரே ஒரு எலிமெண்ட் ஒரே ஒரு டேர்ம் ஒரே ஒரு நம்பர் இல்லனாலும் அது அந்த செட்டுக்கு ரிலேஷன் இல்ல அதாவது மெயின் செட் எது A cross B அதுக்கு சப்செட்டா இருக்காது சப்செட்டா இல்ல ரிலேஷன் இல்ல therefore நம்ம என்ன சொல்லலாம்னா R2 is not subset of A cross B subset இல்ல அப்படி இருந்தா R2 is not relation from A to B A to B க்கு இல்ல A cross B க்கு நமக்கு ரிலேஷன் இல்ல அப்படி நம்ம சொல்லலாம் क्वेश्चन நம்பர் 3 போலாம் क्वेश्चन நம்பர் 3 பாருங்க R3 நமக்கு கொடுத்திருக்காங்க 3, 7 4, 10 7, 7 7, 8 8, 11 8, 7 8, 10 நமக்கு கொடுத்திருக்காங்க சோ நம்ம ஆல்ரெடி A cross B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அதை நம்ம இங்க எழுதிக்கலாம் சோ எழுதிட்டோம் இப்போ நமக்கு என்ன ரூல் R3 ல இருக்க எல்லா நம்பருமே A cross B ல இருக்கான்னு செக் பண்ணனும் அது ஒரு நம்பர் இல்லனாலும் அது அந்த செட்டுக்கு சப்செட் இல்ல முடிஞ்சிருச்சு சோ இப்போ கவனிங்க 3, 7 சோ 3, 7 நமக்கு A cross B ல R3 ல இருக்கு A cross B லயும் இருக்கு 4, 10 R3 லயும் இருக்கு A cross B லயும் இருக்கு 7, 7 R3 லயும் இருக்கு A cross B லயும் இருக்கு 7, 8 R3 லயும் இருக்கு அப்புறம் இங்க இதுல பாத்தீங்கன்னா இல்ல 7, 1 7, 7 7, 10 தான் இருக்கு 7, 8 இல்ல அதாவது R3 ல கவனிக்கணும் 7, 8 is belongs to R3 R3 ல 7, 8 இருக்கு but 7, 3 இல்ல 7, 8 7, 8 not belongs to so நம்ம A cross B ல 7, 8 நம்ம கிட்ட இல்ல not belongs to A cross B அப்ப A cross B ல 7, 8 அப்படினு ஒரு நம்பர் இல்ல ஏதாவது ஒரு நம்பர் இல்லனாலும் நமக்கு அது ரிலேஷன் இல்ல அதே மாதிரி வேற என்ன இருக்கு பாருங்க 8, 11 இதுல இல்ல அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா 8, 11 belongs to R3 but 8, 11 இல்ல implies அப்படினு போடுங்க 8, 11 not belongs to A cross B ஒண்ணே ஒன்னு இல்லனாலும் நமக்கு என்ன இல்ல அது ரிலேஷன் இல்ல சோ இப்போ 8, 7 இங்க இருக்கு அதே மாதிரி 8, 10 அதுவும் இருக்கு அப்ப இந்த ரெண்டு நம்பர் இல்ல நம்ம கிட்ட ஒன்னு இல்லனாவே அது ரிலேஷன் இல்ல இங்க ரெண்டு இல்ல அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா R3 is not subset of A cross B R3 A cross B க்கு சப்செட் இல்ல அப்ப சப்செட் இல்ல அப்படினாவே நமக்கு என்ன வரும் அது is not a relation A cross B ன்னு போடுங்க therefore R3 is not a relation from A to B அப்ப A to B க்கு R3 ரிலேஷன் இல்ல அப்படி நம்ம சொல்லலாம் அப்ப நமக்கு தெரிய வேண்டியது क्वेश्चனை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் क्वेश्चனை பார்த்துட்டு அது ரிலேஷனா இல்லையான்னு ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியும் எப்படி A to B ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப முதல் வரதெல்லாம் A ல இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது வரதெல்லாம் B ல இருக்கான்னு பார்த்தா ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்ப இந்த क्वेश्चன்ஸ்லாம் சப்போஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தோம்னாவே நம்ம ரிலேஷன் ஆர் நாட் ரிலேஷன் ஈஸியா சொல்ல முடியும் பாருங்க ஈஸியா ஒரு ஷார்ட்கட் சொல்லலாம் பாருங்க இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு இங்க 4 இருக்கு இங்க 4 இருக்கு இங்க 7 இருக்கு இங்க 7 இருக்கு இங்க 8 இருக்கு இங்க 8 இருக்கு அதே மாதிரி இங்க 7 இருக்கு இங்க 7 இருக்கு இங்க 7 சேம் தான் 10 இருக்கு
1 இருக்கு. அப்போ எல்லா நம்பருமே அப்படியே இருக்கு. அப்போ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ரிலேஷன். செகண்ட் ஒன் பாருங்க, இங்க 3 1 இல்ல 3 இருக்கு இல்ல 1 இருக்கு. 4 12 இல்ல 4 இருக்கு இல்ல 12 இல்ல. 12 ஒரு நம்பர் இல்ல நமக்கு. அப்போ ஒரு நம்பர் இல்லனாவே அது நாட் ரிலேஷன். அப்போ இஸ் ஏ நாட் ரிலேஷன். क्वेश्चन பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். மூணாவது பாருங்க, 3 7 இல்ல 3 இருக்கு 7 இருக்கு. 4 10 இல்ல 4 இருக்கு 10 இருக்கு. 7 7 7 இருக்கு 7 இருக்கு. 7 8 7 இருக்கு 8 இல்ல. அப்ப 8 இல்ல. அப்ப நாட் ரிலேஷன். அப்ப இப்படி क्वेश्चन பார்த்து கூட நம்ம ஈஸியா ரிலேஷன் ஆர் நாட் ரிலேஷன் நம்மளால சொல்ல முடியும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி क्वेश्चन அடிக்கடி பப்ளிக்ல கேக்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி क्वेश्चन நீங்க எழுதிட்டீங்க அப்படினா ஈஸியா 5 out of 5 மார்க் வாங்கிடலாம். Thank you. நெக்ஸ்ட்ல எக்ஸாம்பிள் 1.5 பார்க்கலாம். given question, the arrow diagram shows a relationship between the